வணக்கம். இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த செஷனில் எல்இடி அல்லது எல்சிடி டிவிகளில் நோ பிக்சர் மற்றும் நோ சவுண்ட் இஷ்யூகளை சமாளிப்போம். நேரடி ஆய்வு மூலம் எல்இடி மற்றும் எல்சிடி டிவியின் சரி செய்தல் மற்றும் அசம்பிளிங் ஆகியவற்றில் உங்கள் திறமைகளை கூர்மைப்படுத்திக் கொள்வீர்கள். நாம் ஆரம்பிக்கலாம். குறிக்கோள்கள். இந்த செஷனின் முடிவில் உங்களால் எல்இடி அல்லது எல்சிடி டிவியில் நோ சவுண்ட் மற்றும் நோ பிக்சர் இஷ்யூக்களை அடையாளம் காண முடியும். ஃப்ளோ சார்ட் முறையை பயன்படுத்தி எல்இடி அல்லது எல்சிடி டிவியில் உள்ள ஃபால்ட்டை சரி செய்ய முடியும் மற்றும் டீபங்கிற்கு பிறகு டிவியை டெஸ்ட் செய்ய முடியும். முதலில் எல்இடி அல்லது எல்சிடி டிவியை டெஸ்ட் செய்து ஃபால்ட்டை கண்டறியலாம். டிவியை ட்ரபிள் ஷூட்டிங் செய்வதற்கு தேவையான அனைத்து டூல்களையும் பொருட்களையும் தயார் நிலையில் வைத்திருங்கள். ரிப்பேர் டேபிளில் டிவியை வைப்பதன் மூலம் தொடங்கவும். RCA3 அல்லது HDMI கேபிளை பயன்படுத்தி டிவியுடன் செட்டப் பாக்ஸை இணைக்கவும். 2 பவர் கார்டுகளும் பாதுகாப்பாக செருகப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். ரிமோட் கண்ட்ரோலரில் உள்ள பவர் பட்டனை அழுத்தவும். ஃப்ரண்ட் பேனலில் சிவப்பு எல்இடி லைட் எரிந்தாலும் டிஸ்ப்ளே அல்லது சவுண்ட் இல்லை என்றால் அது டிவியின் ஆடியோ மற்றும் விஷுவல் காம்போனன்ட்களில் சாத்தியமான இஷ்யூக்கள் குறிக்கிறது. பிறகு டிவியின் மேற்பரப்பை பாதுகாக்க ரிப்பேர் டேபிளில் ஒரு மென்மையான துணியை வைக்கவும். பாதுகாப்பையும் அதன் இன்டர்னல் காம்போனன்ட்களையும் எளிதாக அணுகுவதையும் உறுதி செய்ய டிவியுடன் கனெக்ட் செய்யப்பட்டுள்ள அனைத்து கேபிள்களையும் டிஸ்கனெக்ட் செய்யவும். பேக் பேனல் கவரை வைத்திருக்கும் ஸ்க்ரூக்களை சுற்றியுள்ள பகுதிகளை சேதப்படுத்தாமல் பார்த்து கொண்டு மெதுவாக கழட்டவும். ஸ்க்ரூக்களை கழட்டியதும் டிவியின் இன்டர்னல் செக்ஷன்களை வெளிக்காட்ட பேக் பேனல் கவரை கவனமாக உயர்த்தவும். காம்போனன்ட்கள் தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதை தவிர்க்க உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து நாம் ஃப்ளோ சார்ட்டை பயன்படுத்தி ட்ரபிள் ஷூட்டிங் ப்ரொசீஜருக்கு வருவோம். கேபிள் மற்றும் ஸ்பீக்கரை டெஸ்ட் செய்ய வழங்கப்பட்ட ஃப்ளோ சார்ட்டை பார்க்கவும். ஸ்பீக்கர் கேபிள் டெஸ்டை மெயின் போர்டில் இருந்து கனெக்டரை அடையாளம் கண்டு மெயின் போர்டு மற்றும் ஸ்பீக்கரை கனெக்ட் செய்யும் கேபிளை கவனமாக டிஸ்கனெக்ட் செய்யவும். ஸ்பீக்கர் கேபிளை டெஸ்ட் செய்ய கண்டினியூட்டி மோடுக்கு மல்டிமீட்டர் செட்டை பயன்படுத்தவும். இடது பக்கத்தில் இருந்து தொடங்குங்கள். மல்டிமீட்டரில் தோராயமாக 5 ohms ரீடிங் சவுண்ட் அவுட்புட்டுடன் கேபிளின் செயல்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. கேபிளின் இன்டிகிரிட்டி சரிபார்க்கப்பட்டு மெயின் போர்டு மற்றும் ஐசிகள் செயல்படுவதாக உறுதி செய்யப்பட்டவுடன் ஸ்பீக்கர் யூனிட்டையே டெஸ்ட் செய்வதில் உங்கள் கவனத்தை திருப்பிடவும். மல்டிமீட்டரை ரெசிஸ்டன்ஸ் மோடுக்கு ஸ்விட்ச் செய்து இடது ஸ்பீக்கரை டெஸ்ட் செய்வதில் கவனம் செலுத்துங்கள். வெறுமனே இந்த ஸ்பீக்கர் மாடலுக்கு ஏற்றவாறு ரீடிங் 8 ohmsஐ சுற்றி இருக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் 4 ohms ரீட்டிங்குடன் கூடிய ஸ்பீக்கர்களும் இணக்கமாக இருக்கலாம். இருப்பினும் மல்டிமீட்டர் 2 ohms ரீட்டிங்கை காட்டினால் அது எதிர்பார்க்கப்படும் ரெசிஸ்டன்ஸ் லெவலிலிருந்து விலகலை குறிக்கிறது. இது ஸ்பீக்கரை மாற்றுவதற்கான தேவையை குறிக்கிறது. அதே முறையை பயன்படுத்தி சரியான ஸ்பீக்கருக்கான டெஸ்டிங் ப்ராசஸை மீண்டும் செய்யவும். எதிர்பார்க்கக்கூடிய வரம்பிற்கு வெளியே மல்டிமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை பதிவு செய்தால் அது செயலிழந்த ஸ்பீக்கரை குறிக்கிறது. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் உடனடியாக மாற்றுவது அவசியம். மெயின் போர்டில் சிக்கல் இருந்தால் மெயின் போர்டை மாற்றவும். மெயின் போர்டில் உள்ள ஆடியோ ஜாக் இன்டர்ஃபேஸில் ஏதேனும் செயலிழப்பு அல்லது சேதம் சவுண்ட் அவுட்புட்டை சீர்குலைத்து கவனிக்கப்பட்ட சிம்டம்ஸ்கள் வழிவகுக்கும். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் சிக்கலை திறம்பட தீர்க்க மெயின் போர்டை மாற்றுவது கட்டாயமாகிறது. வழங்கப்பட்ட ஃப்ளோ டயக்ராமை குறிப்பிட்டு அடிப்படை சிக்கலை தீர்க்க மெயின் போர்டை மாற்றியமைக்க நியமிக்கப்பட்ட படிகளை பின்பற்றவும். அடுத்து நாம் எல்இடி டிவிக்கான நோ பிக்சர் இஷ்யூவை ட்ரபிள் ஷூட் செய்வோம். பவர் சப்ளை போர்டில் இருந்து பேக் எல்இடி லைட் கனெக்டரை கண்டறிந்து கவனமாக டிஸ்கனெக்ட் செய்வதன் மூலம் தொடங்கவும். எல்இடி செயல்பாட்டை மதிப்பிடுவதற்கு எல்இடி டெஸ்டரை பயன்படுத்தவும். வெறுமனே எல்இடி டெஸ்டர்
பேக்லைட்டுடன் இணைக்கப்பட்டிருக்கும் போது அது தோராயமாக 72 வோல்ட்ஸ் வோல்டேஜ் ரீடிங் காட்ட வேண்டும். இந்த வோல்டேஜ் எல்இடி எதிர்பார்த்த வரம்பிற்குள் செயல்படுவதை குறிக்கிறது. இருப்பினும் எல்இடி டெஸ்டர் எதிர்பார்த்த 72 வோல்டேஜ்களுக்கு பதிலாக 300 வோல்ட் வோல்டேஜை தொடர்ந்து காட்டினால் அது எல்இடி லைட்டிங் சிஸ்டத்தில் ஒரு ஃபால்ட்டை குறிக்கிறது. வோல்டேஜ் லெவலில் இத்தகைய முரண்பாடு எல்இடிகளின் செயலிழப்பு அல்லது ரிப்பேரை குறிக்கிறது. இதன் விளைவாக தவறான பேக்லைட்டிங் ஏற்படுகிறது. இந்த விஷயத்தில் எல்இடி டெஸ்டர் 300 வோல்ட்ஸின் வோல்டேஜ் ரீடிங் பதிவு செய்தால் எல்இடிகள் உண்மையில் ஃபால்ட் ஆனவை என்பதை உறுதிப்படுத்துகிறது. இந்த டயக்னாசிஸ் மேலும் ஆய்வு மற்றும் குறைபாடுள்ள எல்இடிகளின் சாத்தியமான மாற்றத்தின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. மேலும் சோதனை மற்றும் ஆய்வுக்கு டிகான் அல்லது டைமிங் கண்ட்ரோலர் போர்டுடன் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து கேபிளையும் டிஸ்கனெக்டிங் செய்வதன் மூலம் தொடங்குவது அவசியம். அடுத்து, முன்பக்கத்தை அணுக டிவியை கவனமாக புரட்டவும். டிவியின் அனைத்து பக்கங்களிலிருந்தும் முன் பிளாஸ்டிக் பேனல் கவரை மெதுவாக அகற்றவும். பாதுகாப்பு உதவிக்குறிப்பு. பேனலின் நுட்பமான அமைப்புக்கு சேதம் ஏற்படாமல் இருக்க பேனலை கவனமாக கையாளவும். ஃப்ரண்ட் பேனல் கவர் அகற்றப்பட்டதும் கீறல் அல்லது சேதத்தை தடுக்க ஒரு மென்மையான துணி அல்லது பேட் செய்யப்பட்ட மேற்பரப்பில் டிஸ்ப்ளே ஸ்கிரீனை வைக்கவும். டிஸ்ப்ளே ஸ்கிரீனானது மென்மையான துணியில் பாதுகாக்கப்படுவதால் ஸ்கிரீனிற்கு பின்னால் அமைந்துள்ள டிஃப்யூசர்களின் வெவ்வேறு அடுக்குகளை கழட்ட தொடரவும். கூடுதலாக, டிஃப்யூசர்களுக்கு அடியில் அமைந்துள்ள எல்இடி ஸ்ட்ரிப்ஸ்கள் மற்றும் கேபிளுக்கான அணுக்களை பெற ரிஃப்ளெக்டர் மெட்டீரியலின் ஒரு அடுக்கை கழட்டவும். இறுதியாக, எல்இடி ஸ்ட்ரிப்பின் மேல் இணைக்கப்பட்டுள்ள கேபிளை கவனமாக அன்பிளக் செய்யவும். டிவியின் செயல்திறனை பாதிக்கக்கூடிய சேதம், தேய்மானம் அல்லது செயலிழப்பு போன்ற ஏதேனும் அறிகுறிகளுக்கு எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் மற்றும் கேபிள்களை நெருக்கமாக ஆய்வு செய்யவும். அடுத்து, எல்இடி ஸ்ட்ரிப்ஸ்களின் ஒட்டுமொத்த செயல்பாட்டை மதிப்பிடுவதற்கு எல்இடி டெஸ்டரை பயன்படுத்தவும். ஒட்டுமொத்த ஃபங்க்ஷன் டெஸ்டை தொடர்ந்து ஒவ்வொரு எல்இடியையும் தனித்தனியாக ஸ்ட்ரிப் நீளத்தில் சரிபார்க்கவும். தனிப்பட்ட எல்இடி இன்ஸ்பெக்ஷன் நடக்கும்போது ஏதேனும் எல்இடி ஒளிரத் தவறினால் அல்லது வெளிச்சத்தில் சீர்கேடு வெளிப்படுத்தினால் அது பழுதடைந்த எல்இடியை குறிக்கிறது. அதற்கு மாற்றீடு தேவைப்படுகிறது. தனிப்பட்ட எல்இடிகளை மாற்ற முயற்சிப்பதை விட முழு எல்இடி துண்டுகளையும் மாற்றுவது நல்லது. எல்இடி ஸ்ட்ரிப்களை மாற்றும்போது அதே பிராண்ட் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன்களில் இருந்து அசல் ஸ்ட்ரிப்களை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. இது செயல்திறனில் காம்பேட்டிபிலிட்டி மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்கிறது. டிஸ்ப்ளே மற்றும் பேக்லைட்டிங் சிஸ்டத்தின் குவாலிட்டியை பராமரிக்கிறது. இப்போது எல்சிடியின் பேக்லைட்டை எவ்வாறு மாற்றுவது என்று பார்ப்போம். எல்சிடி டிவி பேக்லைட் செயலிழந்தால் பவர் சப்ளை கனெக்ட் செய்வதன் மூலம் அதை சோதிக்கவும். இது வேலை செய்யவில்லை என்றால் பவர் சப்ளை டிஸ்கனெக்ட் செய்து பழைய பேக்லைட்டை கவனமாக புதிதாக மாற்றவும். அனைத்து கனெக்ஷன்களும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யவும். முடிந்ததும் டிவியை மீண்டும் ரீஅசெம்பிள் செய்து பிக்சர் குவாலிட்டியை மேம்படுத்தி மகிழுங்கள். இப்போது டிவியை ரீஅசெம்பிள் செய்து டெஸ்ட் செய்வோம். ரிஃப்ளெக்டர், டிஃப்யூசர்கள், ஃப்ரண்ட் பேனல் மற்றும் டிஸ்ப்ளே ஆகியவற்றை கவனமாக இணைப்பதன் மூலம் தொடங்கவும். ஃப்ரண்ட் காம்போனன்ட்களுடன் பாதுகாப்பாக அமைந்தவுடன் டிவியை மெதுவாக புரட்டி கேபிளை டிகான் அல்லது டைமிங் கண்ட்ரோலர் போர்டுடன் இணைக்கவும். இங்கே பேக் எல்இடி கேபிளை காணலாம். இந்த கேபிளை டிவியுடன் பவர் சப்ளை போர்டுடன் துல்லியமாக இணைக்கவும். இப்போது பேக் பேனலை இணைக்க வேண்டிய நேரம் இது. அதை நிலைக்கு ஸ்லைட் செய்து டிவி கேஸின் விளிம்புகளுடன் கவனமாக அலைன் செய்யவும். அலைன் செய்த பின் பேக் பேனலை உறுதியாக
பாதுகாப்பாக வழங்கப்பட்ட ஸ்க்ரூக்களை பயன்படுத்தவும். இப்போது அசெம்பிளிங் முடிந்ததும் சோதனைக்கு செல்லலாம். டிவியை ஸ்டாண்டில் கவனமாக வைக்கவும், அது பாதுகாப்பாகவும் சமமாகவும் அமர்ந்திருப்பதை உறுதி செய்யவும். அடுத்து HDMI கேபிளை பயன்படுத்தி டிவியுடன் செட்டப் பாக்ஸை இணைக்க வேண்டிய நேரம். இது இப்போது டிவி மற்றும் செட்டப் பாக்ஸ் பவர் கார்டுகள் இரண்டையும் AC சாக்கெட்டில் செருகவும். கார்டுகள் பாதுகாப்பாக செருகப்பட்டிருப்பதை மற்றும் வயர்கள் எதுவும் வெளியே தெரியவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கார்டுகள் கனெக்ட் செய்யப்பட்டவுடன் டிவி மற்றும் செட்டப் பாக்ஸ் இரண்டிற்கும் பவரை ஸ்விட்ச் ஆன் செய்யவும். பவர் ஆன் செய்யப்பட்டவுடன் டிவிக்கான ரிமோட் கண்ட்ரோலரை பிடித்து பவர் பட்டனை அழுத்தவும். காணக்கூடிய குறைபாடுகள் இல்லாமல் டிஸ்ப்ளே சரியாக செயல்படுகிறதா என்பதை சரிபார்க்க சிறிது நேரம் ஒதுக்குங்கள். இப்போது நாம் சவுண்டை டெஸ்ட் செய்வோம். இது இந்த செஷனின் முடிவுக்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த செஷனில் நாம் கற்றுக்கொண்டது LED LCD டிவியில் நோ சவுண்ட் மற்றும் நோ பிக்சர் இஷ்யூகளை அடையாளம் காண்பது, ஃப்ளோ சார்ட் முறையை பயன்படுத்தி LED LCD டிவியில் உள்ள ஃபால்ட்டை சரி செய்வது, டீபக்கிங்கிற்கு பிறகு LED LCD டிவியை டெஸ்ட் செய்வது. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த செஷனில் நாம் சந்திப்போம்.